டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. ஆம்பூர் கலவர வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அன்னை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க நாம் கேட்கலாம். நித்யானந்தன், இந்த வழக்குடைய தீர்ப்பு 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முழு விவரங்கள் என்ன? ஷாம், அதாவது பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஷமீல் அகமது என்ற இளைஞரை பள்ளிகொண்டா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவன் மனைவி பவித்ரா காணாமல் போனது தொடர்பாக விசாரிப்பதற்காக காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். அப்போது விசாரணையின் போது அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால சென்னையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் ஷமீல் அகமது சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த இளைஞரை காவலில் இருந்தபோது காவல்துறையினர் தாக்கியதன் காரணமாகவே பார்த்தோம்னா ஷமீல் அகமது உயிரிழந்தார் என்று குற்றம் சாட்டி பல்வேறு போராட்டத்தில் உறவினர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டாங்க. அப்போது பார்த்தோம்னா அரசு சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தியதன் காரணமாகவும் காவலர்களை தாக்கியதன் காரணமாகவும் பார்த்தோம்னா 191 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்று பார்த்தோம்னா திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளியாகி இருந்த நிலையில திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் பார்த்தோம்னா 1200 போலீசார் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டாங்க. மேலும் பார்த்தோம்னா திருப்பத்தூர் நீதிமன்றத்துல பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு நீதிமன்றத்திற்கு ஒரு நபர்களை மெட்டல் டிடெக்டர் மூலம் தீவிரமாக சோதனை செய்து மேற்கொண்டு வந்தாங்க. அதன் பின்னரே கோர்ட்டுக்கு ஒரு நபர்களை அனுமதிச்சு வந்தாங்க. இந்த நிலையில தீர்ப்பினை மாவட்ட நீதிபதி மீனாகுமாரி வரும் 28ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. மேலும் 28ஆம் தேதி பார்த்தோம்னா இந்த தீர்ப்பு வெளியாகணும்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.